ஓம் நமச்சிவாயா. இந்த வீடியோவில் கும்ப லக்னக்காரங்களுக்கு ஒவ்வொரு வீட்டினுடைய அதிபதிகள் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய ஜாதகத்தில் கும்பம் ராசியில் லா அல்லது லக் அப்படின்னு எழுதி கிராஸாக ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அது லக்னமாக நம்ம எடுத்துக்கணும். அதைவே முதல் வீடாகவும் எடுத்துக்கணும். கும்ப லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி சனி ஆகிறார். குரு 2ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆகிறார். செவ்வாய் 3ஆம் வீட்டுக்கும் நேர் எதிரே 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆகிறார். சுக்கிரன் 4ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆகிறார். புதன் 5ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆகிறார். சந்திரன் 6ஆம் வீட்டுக்கும் சூரியன் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆகிறார். உதாரணத்திற்கு கும்ப லக்னக்காரங்களுக்கு குரு திசை நடக்குது அப்படின்னா 2ஆம் வீடு தனம், 11ஆம் வீடு லாபம், இரண்டையும் கம்பைன் பண்ணுனா இந்த குரு திசை காலத்தில் 16 ஆண்டுகள் தன வருவாய் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த வீடியோவில் மீன லக்னக்காரங்களுக்கு ஒவ்வொரு வீட்டினுடைய அதிபதிகள் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.